ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விளாக். இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லைங்க. இன்றைக்கி வந்து தோட்ட வீடியோ தான். என் தோட்டத்தில் நான் இன்றைக்கி சமையலுக்காக நான் என்னென்ன காய்கறிகள் பறித்தேன், என்னென்ன விளைஞ்சிருக்குங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது தக்காளி செடிங்க. நான் இவ்வளோ நாள் வந்து தக்காளி செடி வச்சுருக்கிறேன். ஆனால் என் தக்காளி செடியில் வந்து தக்காளி நிறைய காய்ச்சிருக்கு. ஆனால் அந்த காய் வந்து ஒன்று கூட நான் பறித்தது கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து குரங்கு தான். இப்போ பாருங்க, என் தக்காளி செடியில வந்து எவ்வளவு பழங்கள், காயும் சரி, பழங்களும் சரி நிறைய இருக்குதுங்க. ஏன்னா இப்போ வந்து குரங்குக்கு பயந்துட்டு இந்த செடியெல்லாம் வந்து நம்ம தூதுவளை செடி இருக்குல்ல, அது மேலே அந்த செடியெல்லாம் உள்ள அந்த தூதுவளை செடிக்குள்ளே இருக்கிறதுனால குரங்கு எல்லாம் பிடுங்கவே முடியலைங்க. அந்த தக்காளி இங்கே பாருங்க, எனக்கே கையை உள்ளே விட்டு பிடுங்க முடியல. ஃபுல்லாக முள்ளாக குத்தி என் கையெல்லாம் பேத்து எடுத்துருச்சு. எந்த அளவுக்கு தக்காளி பாருங்க, அப்படி பழுத்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. உண்மையில நான் இந்த அளவுக்கு என்னுடைய இதுக்கு இப்போ வந்து இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், 1/2 கிலோ தக்காளிக்கு பிடுங்கியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ இதோட 2, 3 கிலோவுக்கு பிடுங்கிட்டேன். இன்னும் பழம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அப்படியே தக்காளியை பார்க்கையில அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. நம்ம வீட்டில் போடுறது காயில் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சமையலுக்கு ஒரு முருங்கைக்காயும் எடுத்துகிட்டு, இது முருங்கை மரம் இல்லை, முருங்கை செடி தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்ன செடி தான். ஆனால் இதில் ஒரு காய், இதில் 2 காய் காய்ச்சிருந்துச்சு. ஒரு முருங்கைக்காய் அப்படிங்கிட்டு இப்போ ஒரு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு, கொஞ்சோன்னு அப்படியே மல்லிகைப்பூ கொடியில் வந்து பார்த்தாங்க பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுவும் இதுக்கெல்லாம் இனிமேல் நான் நல்லா கவனித்து உரம் கொடுக்கணும். இந்த மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ ஒரு வாசம். ஆனால் அந்த கொடி மல்லி தான். ஆனால் வாசம்னா சரியான வாசமாக இருக்குங்க. அந்த பூவை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கொடிமல்லி. இந்த பூ இதுலேயும் கொஞ்சம் இருந்ததை பிடுங்கிட்டு, அடுத்தது வந்து கனகாம்பர செடியிலையும் அதுலேயும் பூ இருக்குதுங்க. ஆனால் இதில் நிறைய பூக்கள் இருந்துச்சு. நேற்று நாள் தான் பிடுங்கினேன். இன்றைக்கி பூக்கிற பூவை இன்றைக்கி பிடுங்கி வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு இது என்னென்னா, இந்த கனகாம்பர பூ நான் கல்யாணம் பண்ணி போன இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய பூ இருக்குங்க. அப்போங்க வந்து 100 எண்ணி தான் கொடுப்பாங்க எங்கள் மாமியார். வந்து வாங்கிறதுக்கு எல்லோரும் வருவாங்க. 100 பூ வந்து ரூ. 2. அதில் அந்த புடுங்கையில் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, இந்த காம்பை அத்துடாமல் பிடுங்கணும். இதில் வந்து அதே போல் அவங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு பூ கூட கூட எண்ணி கொடுத்துடக்கூடாது. அது கரெக்டாக எண்ணி 100 பூ தாங்க கொடுக்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கொடுக்குதுங்க. அந்த பூவெல்லாம் பார்க்கையில எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. இந்த கனகாம்பரமும் ஒரு கை இருந்துச்சு, பிடுங்கிட்டேன். இப்போ பாருங்கள், மாடியில் வந்து இது வந்து காந்தாரி மிளகா. காந்தாரி மிளகா நம்ம சுதாகர் கிருஷ்ணன் அண்ணன்ட்ட தான் நான் விதை வாங்கி போட்டேன். இதுவும் நல்லா காய் நிறைய காய்ச்சிருக்குது. ஒரே ஒரு பழம் தான் பழுத்திருக்கு. அதையும் பிடிக்கும். இங்கே பாருங்கள், என்னுடைய தோட்டத்தை பாருங்கள், மாடி தோட்டத்தை. ஏன்னா தொடர்ந்து இந்த 30 நாள் நோன்பு வச்சதுனால வெயில் ஓவராக இருந்துச்சா, நான் மாடிக்கு வந்து கவனிக்கவே முடியலைங்க. அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போனேன். இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை எந்த அளவுக்கு எவ்வளோ கீரை இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரைகள்லாம் நிறைய இருக்குங்க. அப்படி அந்த செம்பருத்தி செடியெல்லாம் அவ்வளோ மொத்தம் 9 கலர் இருக்குது. ஆனால் அத்தனையும் அப்படியே வாடி, தண்ணி சரியாக ஊற்றாமல் இருந்ததுனா வாடி போயிடுச்சு. இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை செடி வந்து அவ்வளவு செடியுமே ஆக்கிரமிப்பு பண்ணுதுங்க. அவ்வளோ விதை கொட்டி கொட்டி இருக்கிற எல்லா செடியுமே ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. இது பாருங்கள், நெய் மிளகாய் செடி. நெய் மிளகாய் விதையும் வந்து நான் சுதாகர் கிருஷ்ணன்ட்ட தான் வாங்கினேன். அவங்க ஒரே ஒரு செடி தான் வந்தது. அதில் ஒரு பழம் பழுத்திருக்கு. அதையும் எடுத்துக்கணும். அதை விதைக்காக நான் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ரோஜா செடிகள்லாம் எல்லாம் பூக்கள்லாம் பூத்து அவ்வளவும் காஞ்சு அப்படியே வெறும் குச்சிகள்லாம் நிற்கிது. இதெல்லாம் இனிமேல் சரி பண்ணணுங்க. ஏன்னா நோன்பு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தக்காளி செடியில் இங்கே ஒரு பழம் இருக்குது. அதையும் பறிச்சுட்டு இங்கே பாருங்கள், புதினா வந்து அப்படியே காடு மாட்டம் மண்டி போயிருக்கு. இதையும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து புதினா சட்னிக்காக இதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புதினா வந்து வாசம், அந்த புதினாவில் கை வைக்கையிலே அப்படி ஒரு வாசம் அடிக்குதுங்க. செம்ம வாசம் பார்த்தீங்கன்னா, தளன்னு எவ்வளோ அருமையான இதாக இருக்குது பார்த்தீங்களா. புதினா செடியில் வந்து ரொம்ப நம்ம அதுக்கு பராமரிப்புலாம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம புதினாவை இலைகளை ஆஞ்சிடுறோம்ல, ஆஞ்சிட்டு இந்த குச்சியை வந்து அப்படியே வந்து நல்லா முத்தின குச்சியாக வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அந்த 3 நாளைக்கு அந்த கப்பில் தினம் தண்ணியை மாற்றிட்டு வச்சுட்டோம்னாக்கா, அந்த கப்பில் அந்த குச்சியெல்லாம் வச்சுட்டோம்னா அப்படியே வேர் பிடிச்சிக்கிறோங்க. வேர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து நட்டு வச்சோம்னா அப்படியே துளிர் வந்துடும். இப்போ பாருங்கள், என்னோட மாடி தோட்டத்தில் உள்ள 5 அடுக்கு மல்லி எவ்வளோ முட்டுக்கள் இப்போ தான் இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அரும்புகள் பார்த்தாங்க புதுசாக கட்டுது. இதுக்கும் இனிமேல் வந்து நல்லா எல்லாமே இந்த நோன்பு காரணத்தினால நான் வந்து கவனிக்க முடியாமல் இருந்துச்சு.
இனிமே வந்து எல்லாத்துக்கும் உரம் குடுத்து, இந்த இதெல்லாம் களை செடிகள்லாம் எடுத்துட்டு, உரம் குடுத்து கவனமா பார்த்துக்கணும். இங்க பாருங்க அஞ்சடுக்கு மல்லி வாசம்டா, செம்ம வாசங்க. ஒரு சென்ட்டு வாசம் கூட அ தொறுத்துரும். அவ்வளோ ஒரு வாசமா அப்படி இருக்குங்க அந்த அஞ்சடுக்கு மல்லி. இங்க பாருங்க எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு. பூத்தும் கொட்டியும் இருக்கு பாருங்க. இந்த பூக்களுடைய இந்த அரும்புகள வந்து நம்ம அப்பப்ப வந்து பார்த்து கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டுட்டோம்னா தான் மேலும் மேலும் வந்து அது பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இங்க பாருங்க எவ்வளோ பூக்கள் பார்த்தீங்களா? நெறைய மொட்டுக்கள் இருக்குதுங்க. ஆனா, இனிமே தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டோம்னா, நல்லா பூக்க ஆரம்பிச்சுடுங்க. இதுலயும் ஒரு கை மல்லி கெடைச்சிருக்கு. இதையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மிளகாய் செடி. மிளகாய் செடியிலயும் இப்போ நல்ல மிளகாய் வந்து நெறைய வந்திருக்குது. நம்ம காந்தாரி மிளகாய் இருக்கு தோட்டத்தில, நெய் மிளகாய் இருக்கு. இந்த மிளகாய் செடியும் இருக்குதுங்க. இது வந்து எப்படின்னாக்கா, இதுவும் வந்து ரோஜா செடிக்குள்ள இல்ல. லாங்கி லாங்கி செடி. அந்த செடிக்குள்ள தாங்க இந்த மிளகாய் செடி மொளச்சிருக்கு. எதையுமே ஒவ்வொரு செடிக்குள்ள ஒவ்வொரு தொட்டிக்குள்ள ஒவ்வொரு செடிகள் இருக்குதுங்க. இத பிடுங்கி விடவும், பிடுங்கி வேற இடத்துல நட்டு வைக்கவும் என்னால முடியல. அது அதுக்குள்ள அப்படியே வச்சிருக்கேன். இங்க பாருங்க என் லாங்கிய வச்சு அமுக்கிக்கிட்டு எந்த அளவுக்கு மிளகாய் செடி வந்திருக்குதுன்னு பாருங்க. இதுலயும் ஒரு கைன்னு வந்து நல்லா நம்மளுக்கு இன்னைக்கு சமையலுக்கு உண்டான எல்லா காய்களுமே பிடுங்கிட்டேங்க. என்னென்ன மாடியில நமக்கு கிடைக்குதோ, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஒரு கை நல்லா நெறைய கிடைச்சிருக்குது. இதோட மட்டும் இல்லாம, நம்ப இன்னும் பிஞ்சுகளும் நெறைய இருக்குது பாருங்க. இன்னும் இதுக்கு வந்து இந்த கற்பூர கரைசல் இதெல்லாம் குடுத்தா இன்னும் காய் வந்து நல்லா காய்க்குங்க. இனிமே அதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? என்னுடைய தோட்டத்தில நான் அப்படிங்க அ முருங்கக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிகைப்பூ, கனகாம்பரம், புதினா இத எல்லாமே என்னுடைய தோட்டத்தில இன்னைக்கு அறுவடைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவ இப்ப தான் முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, அப்படியே அத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் அப்படியே அதிக அதிகமா ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோவுல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.